guys, welcome back to our channel. तो मूवी के और नए पार्ट के साथ आ गए हैं यार, बहुत शानदार चल रही है। अभी तो ना ऐसा कुछ बड़ा ट्विस्ट नहीं आया, वो बस देखा जाए अरुण पिट ही रहा है, या तो पिट रहा है या फिर वो मार रहा है, वही ऐसा ही हो रहा है। बाकी देखते हैं अगला पार्ट कैसा होता है। उसकी मम्मी ठीक हो पाती है कि नहीं वो देखना, जैसे उसके चाचा भी पूरा प्लॉटिंग कर रहा है उसके खिलाफ। तो देखते हैं कि पार्ट कैसा होता है। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। இது கார்த்திகை மாதம் என்பதால் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு வழக்கத்தை விட அதிகமான பக்தர் கூட்டம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடிசே இந்த மாசம் கிரிவலம் போறோம், நல்லா கட்டறோம். பழனி வட்டார செய்தி. ஆக்சுவலா அது திருப்பூர் பல்லடம் வட்டார செய்தின்னு தாங்க சொல்லணும். பொதுவா தொழிலாளி முதலாளி உறவுன்றது அவங்களுக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறது, போராட்டம் பண்றது, பேச்சுவார்த்தை நடத்துக்கிறதுன்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு குரூப் ஆஃப் தொழிலாளிங்க அவங்க முதலாளின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருந்து பாத யாத்திரையா இந்த வேகாத வெயில்ல பழனிக்கு வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு முதலாளி அம்மாவுக்காக நீங்க இவ்ளோ பண்றது ஆச்சரியமா இருக்கு. புவனேஸ்வரி அம்மாவை பத்தி சொல்லுங்க. తను మౌనవ్రతం చేస్తోంది. சரி நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? எங்க முதலாளி ஃபாரினுக்கு போய் படிச்சவருங்க. அதே இடத்துல இன்னைக்கு என்ற தம்பி படிக்கிறானா, அதுக்கு அந்த மகராசி அம்மா தாங்க காரணம். உங்க தம்பி ஃபாரின்ல படிக்கிறதுக்கு இவங்க பர்சனலாவும் ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? ஆமா ஆமா. பாட்டி, இந்த வயசுல உங்க முதலாளி அம்மாவுக்காக இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு வரணுமா? முதலாளி அம்மா என்ற மவாது என் மக உசுர காப்பாத்துறதுக்கு என் காலு பொத்து போனா போட்டுங்க. சரி, இந்த பாத யாத்திரையில வெறும் பெண்களா தானே இருக்கீங்க. உங்க மில்லுல இருந்து ஆண்கள் யாரும் இதுல கலந்துக்கலையா? எங்க முதலாளி அறுத்தவங்க ஊர்ல இல்லைங்க. அவர் திரும்பி வர்ற வரைக்கும் தொழிலாளர்கள் மனது எப்போதும் மனிதநேயம். ஹலோ ராஜேஷ். சொல்றா. நம்ம மில்ல பஸ்ஸை டிவியில் பார்த்தேன். நம்ம சுயநலத்துக்காக அவங்களை கை விட்டுறக்கூடாதுடா. அவங்க எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும்டா. நல்ல விஷயம்டா. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. சாமி வாங்க. நமஸ்காரம். சாமி கிட்ட சில்லறையா வாங்க. என்ன சாமி சௌக்கியமா? ये देख लो भिखारी टोल दे रहे हैं. வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா போட்டா எங்களை யாருன்னு தெரியும். ஓ, நீங்க அவாலா? சாமி வெளிய கலெக்ஷன் ரொம்ப சுமாரு. உள்ள அப்படியே தம்பி. தோ உங்க கலெக்ஷனுக்கு அல்வா வாங்கி சாப்பிடுறேன். இங்க வெறும் தூள் மைசூர்பா கடிக்க கூட முடியாது தம்பி. என்னையா சேட்டு, மில்லு ரெஜிஸ்ட்ரேஷன் விசுக்கணும் முடியும்னு கும்பிட்டுட்டியா? ஆமாஞ்சி. அண்ணா மலையா உனக்கு கமிஷன் பண்ண காட்டுக்கிட்ட வர போறியா? தேங்க்ஸ் ஜி. இந்த தடவையாவது கட்டில நோட்டு கொஞ்சம் குறையாம இருக்கும் ஜி. यार उनको भीख मांगते हुए देख लिया. अरे यार आप சொல்லுங்க ராஜேஷ். वो बोले कि अरुण, वो बोलेगा मेरे को हुई, वो कुछ कर जाएगा फिर. யோ சேட்டு, என்ற தம்பி மகன் அருள் இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கானியா? யோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என்ன நீ யார் அந்த வெங்காயத்துல? अब वो उसको वो देगी धमकी. ராஜேஷ் பேசுறாரு. அருள் 2 ஃபேக்டரி விக்க கூடாதுன்னு சொல்லிட்டாராம். ब्लैकमेल तो करेंगे. விக்க கூடாது. वो बिल्कुल मना कर देना चाहिए ओनर. அருள் இங்க தான் இருக்கான். இதை கொண்டு போய் கார்ல வை. வா. இங்க தான்யா பார்த்தேன். அப்ப எங்க போய்? நீ கொஞ்சம் அந்த பக்கம் தொலை. ஓகே ஜி. कहां யோ போயா. சாமே கரும்பு முருக சாமே. यार उन्होंने शायद முருக சாமே. கமிஷன் போச்சதுல இவனுங்க. சாமே. अरे मैं तो लालची हूं बस. எங்காலும் பாத்தியாயா? இல்ல ஜி. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நல்லா பாத்தீங்களா ஜி? நீங்க பார்த்தது ஒரு வேளை. எனக்கு என்ன கண்ணு பொட்டையா கிடக்குது. சேட்டு, ஒரு கோடீஸ்வரன் எதுக்காயா பிச்சை எடுக்கணும்? சொல்லியா? 2 காரணம் தான் ஜி. ஒண்ணு ஏதாவது வேண்டுதலா இருக்கணும், இல்ல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும். इसको पता लग गया. మొదటిదే వాడు వాళ్ళ అమ్మ ఆరోగ్యం బాగుపడాలని బిచ్చమెత్తుకుంటున్నాడు. ఇదిగో సేటు, ఇన్ని రోజులు చేయాలన్నా పోదువాంగ
48 நாள் விரதம் இருப்பாங்களாக்கு. अब वो सोचेगा कि वही। दिन हो गए। ये क्यों हंस रहा है? ये पागल है क्या? कैसा है? अब उसको वो करेगा, ब्लैकमेल करेगा। पूरा சொத்து இவன் தான். என்ன மேட்டர் சார்? அண்ணே, அந்த ஹோம் ஒரு மோசமான இடம்ண்ணே. அங்க மனநல சரியில்லாதவங்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிற அக்கிரமம். அந்த இடத்துக்கு வெள்ளைக்கார டாக்டருங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. என்னையே நோயாளின்னு நினைச்சுக்கிட்டு என் முன்னாடி எல்லாத்தையும் பேசுவாங்க. எல்லா நோய்க்கும் போலியான மருந்து நம்ம ஊர்லயே செய்யறதுனால புதுசு புதுசா நோயை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வெளிநாட்டுக்காரங்க. அவங்க கண்டுபிடிச்ச மருந்து சரியா வேலை செய்தான்னு பாக்குறதுக்கு பாவம் அந்த மனநல சரியில்லாதவங்களுக்கு நிறைய ஊசியை போட்டு போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க போடுற மருந்துனால நிறைய பேருக்கு உடம்புல பல பிரச்சனைங்க வருதுன்னு. எனக்கு தா அது மட்டும் இல்லைன்னு அங்க இருக்கிற பல பேரு திடீர் திடீர்னு செத்து போறத கண்ணால பார்த்தேன். பொண்ணோட போட்டோ இவங்கிட்ட தான் இவ போயிருக்கணும். இவங்க 2 பேரும் எனக்கு வேணும், உடனே வேணும். இவனை தூக்குறதுக்கு இவ்வளவு பணமா? பசங்களா, இவனை எங்க பாத்துறீங்களாடா நீங்க? भिखारी है। அண்ணா, அவன் மூக்குல மார்க் போடுது அவன் தானே. மார்க்கா? அவ்வளோ பெரிய தௌலத்தாடா அவன்? யார் ஆள்றாவ? சித்தையா? भाई साहब ரவுடியா ஒண்ணு இல்லனா. அப்புறம் பிச்சைக்காரனே. என்ன அது? பிச்சைக்காரனா? ரைட்டு, நம்ம ஆளு மேல அவனை கை வச்சுக்கிறேன். இறங்கி வெட்டிருக்க வேணா நீ அவனை? அண்ணா, அவன் நம்ம ரைட் அண்ணனுக்கு அருள் போட்டானே. டேய், உன்னை எதுக்குடா எல்லாம் ரைட்டுன்னு கூப்பிடுறாங்க? சொல்றா, நீங்க சொல்லுங்கடா. लेफ्ट சொல்லுங்க. நீ உள்ள போ சொல்லலாம், உன் இடத்துல இருந்து அவர் கவனிச்சுக்கிறாரு. அதனால தான் அவர் எங்களுக்கு ரைட்டு. இனிமே எல்லாரும் இவனை லெஃப்ட்ல கூப்பிடுங்கடா. கூப்பிடுடா. इतना गंदा बोल दिया यार, उसको इतना लेफ्ट है ना? गंदा बोल दिया। हाँ, लेफ्ट छी तला। भाई। லெஃப்ட். நீ ரைட்ன்றத மறந்துடு. இன்னில இருந்து நீ எனக்கு லெஃப்ட் தான்டா. ஏனா நீ எனக்கு கழிவோட தான்டா லாக்கி. ये अलग ही दुख में बेचारी। ये बेस ले आई क्या? அவனை மறக்க முடியலனா நாளைக்கு பிளாட்ஃபார்ம்ல அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்க சொல்லு. यार obviously அவளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? மகி, ஐ எம் சாரி டு சே திஸ். அன்னைக்கு அவன் மேல வச்சிருக்க லவ் நம்ம கிட்ட ஓபனா சொல்லிட்டா. இப்ப எப்படி பின்வாங்குறதுன்னு தெரியாம முழிக்கிறா. அதான் கோபமா வருது, எரிச்சலா வருது. ஆனா அது வெறுக்க முடியல. டபா ओ यार இதுல 15 சாப்பாடு பொட்டலம் இருக்கு. எல்லாரும் போய் எடுத்துக்கோங்க. இந்தாப்பா. நோ. தக்காளி தூக்கி வீசுறான் பாரு, அவன் தான். उनने कुछ मिलाया था। यार कितना गलत ले जा यार। उसको बाहर निकलेगी। அருளே, சாப்பாடுல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்கடா. बताएगा नहीं। जिसको बोल रखा साधु ने, चाहे कुछ मर्जी होगा, बताएगा नहीं।
ஏந்திர ओ यार उसके ஓவர हाथ பழக்கம் கிடையவே கிடையாதுடா. யார்ரா நீ? சொல்லு. நீ பிச்சைக்கார கிடையாது. देखना भी चाहिए சொல்றா. யார் நீ? यार कितना गलत कर रहे हैं इसके साथ சொல்றா. யாரா நீ? எந்த ஊரு சொல்லு. சொல்றா. யாருன்னு சொல்ல மாட்டேல? சொல்ல மாட்டேல? சொல்றா. சொல்றா விட்டுல. யாரு சொல்லிடு. சொல்ல விட்டுல. சொல்றா. இன்னும் வந்துல. சொல்லிடு. நான் தேடுவேன். ஏய் திருப்பி கேரட்டா மாதிரி தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? கண்ணு முடிச்ச அப்புறம் அந்த பைத்தியக்கார பொண்ணு எங்கன்னு விசாரிச்சுட்டு என்ன கூப்பிடுங்க. லெப்ட் என்ன பாத்துக்கிற? क्या ம் भाग गया TamilRockers.lu शुक्र है शुक्र है शुक्र ऐसे 44 45 4-5 दिन रह गए ये भी क्यों मांग रहे हैं वो उसके साथ ही तो बैठा था சத்தம் போடாத. நான் தான் அவங்க எல்லாம் என்ன தேடுறதுனால நான் தலைமறைவா இருக்கேன். இந்த பொண்ணை பிடிவில ஒப்படைச்சிருங்க. நானே உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். அருள் இந்த அந்த போனை வச்சுக்க. ஐயோ தேங்க்ஸ் கோட்டிஸ். ஐயா 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 கண்ணு தெரியாத காசியா, காசை கேக்குறேன் யோசியா. இந்த போட்டோல இருக்கிறது உங்களுக்கு தெரியல? இவர் வருவாரா? தெரியாது. அம்மா ஐயா கண்ணு தெரியாத காசியா, காசை கேக்குறேன் யோசியா. பிச்சை எடுக்கறியா? பாட்டு எழுதுறியா? ஏத்து போயா. அம்மா யோ ஏத்து போயாங்கற. போட்டோ பாக்குற, அப்புறம் எங்க ஆளுங்க மூஞ்ச மூஞ்ச பாக்குற. யாரா நீ? அண்ணே நானும் உங்க ஆள் தானே. பார்த்தா தெரியல? எங்க ஆளா? ஆமாண்ணே. காலையில இருந்து கலெக்ஷன் ஆவடா. அண்ணே உட்கார்ந்த இடம் சரியில்லை போலண்ணே. அதானே யாருமே பிச்சை போட மாட்டாங்க. உனக்கு மட்டும் மேடம். எங்க பிச்சைக்கார சண்டேஷன் தான் எவடா பிச்சை போடுவான்? தேவையில்லாம அவன் அடிச்சதுக்கு நம்மளையும் அவன மாதிரி ஆக்கிட்டானாடா. பிச்சைக்காரக்கிட்ட அடி வாங்கறதுக்கு என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டு கோச்சிங் போயிட்டாடா. இப்போ உண்மையிலே பிச்சைக்கார ஆயிட்டேன்னு தெரிஞ்சா சொல்வதெல்லாம் உண்மையில கூப்பிட்டு என்ன கெஞ்ச விட்டுறாடா. அட ஊரா ஆத்திர அவசரத்துக்கு கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரங்கிட்ட இந்த சட்டையை விலை கேட்டேன். மனசாட்சி இல்லாம அவன் 1000 ரூபாய் வாங்கிட்டான்டா. அதான்டா தாங்க முடியல. என்னால நாட்டுக்கு பொறுக்கவே முடியலடா. 1000 ரூபாய் போனா போட்டா. ஐயா தர்மன் சாமி, ஐயா தாண்டா ஒழுங்கா போயிருங்க. இன்னைக்கு லெஃப்ட்ல கட்ட போட்டு ரைட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க. நேத்து ரைட்ல கட்ட போட்டு லெஃப்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா உங்க ஃப்ராட் தெரியாதான்னா? இவர் பெரிய அன்பு செல்லம் ஐபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. நேத்து இவன் உட்கார்ந்துருந்தான், நான் தள்ளிட்டு வந்தேன். அதையே கண்டுபிடிக்கலையா? வந்துட்டாரு. லெஃப்ட் पूरा கையா चाचा ரைட் கையா? पीछे पड़ गया और उधर से वो लड़की சாமி இவரை நீங்க கிரிவலத்துல பாத்திருக்கீங்க. ஆனா திருவண்ணாமலைக்கு பிச்சை எடுக்க போறது வேளாங்கண்ணில இருந்து மட்டும் இல்ல, பழனியில இருந்து வர்றாங்க, பாண்டிச்சேரியில இருந்து வர்றாங்க, यार इसका शायद डर लग रहा है ஃபாரின்ல இருந்து इसको கூட வர்றாங்க. யோ அவங்கள நம்மாளுங்க இல்லையா? ரமண ஆசிரமத்துக்கு வரவங்க. நீ ஒண்ணு क्योंकि और ऑब्वियसली बात है यार இல்லனா மெட்ராஸ்ல தேடி பாருங்க. यार मेरे को लग रहा है ना अरुण के साथ कुछ गंदा होने वाला है क्योंकि लास्ट के कुछ दिन रह गए हैं காஃபி வித் ரெயின். எனக்கு என்னமோ இந்த மழை இன்னைக்கு பிடிக்கலம்மா. உனக்கா? நீயா மழைய பிடிக்கலங்கற? என்ன ப்ராப்ளம்? நான் கொஞ்ச நேரம் தனியா வெளியே போயிட்டு வரட்டுமா? बहुत गलत हुआ बहुत ज्यादा सीरियसली इतना बुरा लग रहा है इसको देखकर इतना बुरा लग रहा है कि यार
फिर भी वो लड़की उसके साथ है, वो देखकर इतना अच्छा लग रहा है हम लोगों को। बाकी के कुछ दिन रह गए, मतलब वो एक्सेप्ट ही नहीं कर पा रही कि वो भिखारी है। वही, लेकिन वो 3-4 दिन रह गए हैं, 3-4 दिन रह गए, अब पता नहीं अरुण कैसे सरवाइव करेगा। बस 3-4 दिन वो क्योंकि सरवाइव गुंडे कर भी ले। उसके पीछे पड़े वही हैं। पता नहीं कहाँ कहाँ से लोग, कितने लोग उसके पीछे पड़ रखे हैं। तो देखते हैं क्या अगले पार्ट में क्या होगा। तो गाइस यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो हमारी इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर इस चैनल पे नहीं तो सब्सक्राइब बाकी हम लोगों ने अपने इंस्टाग्राम हैंडल का लिंक डिस्क्रिप्शन में दिया, अगर फॉलो करना चाहते हो तो कर सकते हैं। तो मिलते हैं एक और न्यू वीडियो से। बाय।